ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்க வெஜ் பிரியாணி பண்ணலாமா? ஒரு பேனில் ஆயில் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா டிரான்ஸ்க்ளூவெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன், அது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 2 டொமேட்டோஸ் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் குழம்பு சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன் 2 ஸ்பூன்ஸு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட், பட்டாணி அண்ட் பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலா கோட் ஆகுற மாதிரி. இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட மின்ட் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் ஜஸ்ட்டு தண்ணி அண்ட் மின்ட் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த பிரியாணிக்கு. திரும்ப அதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப், ஆக்சுவலி நான் 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி இதுக்கு முன்னாடியே சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 15 to 20 minutes வெரி வெரி லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். நடுவில் ஓப்பன் பண்ணி இந்த மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.